சரி, வாங்க ஒரு பெரிய மர்மத்துக்குள்ள போகலாம். வரலாறு முழுக்க எத்தனையோ புதையல்களை மனுஷங்க தேடியிருக்காங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் ரொம்பவே தனித்துவமானது. மத்த எல்லாத்தையும் விட மர்மமானதாவும் சக்தி வாய்ந்ததாவும் கருதப்படுற ஒண்ணு, அதுதான் உடன்படிக்கை பேழை. இது வெறும் ஒரு தங்கப்பெட்டி இல்ல. இது ஒரு தெய்வீக பொருள். கடவுளோட பிரசன்னத்துக்கே சின்னமா இருந்துச்சு. இஸ்ரேல் மக்களோட ரொம்பவே புனிதமான சொத்து. ஆனா அது எங்க போச்சு? அதோட கதைய முழுசா புரிஞ்சுக்க நாம் அதோட ஆரம்பத்துக்கு போகணும். பாருங்க, இந்த பேழைய உருவாக்கணும்னு மனுஷங்க யாரும் யோசிக்கல. அதோட ஒவ்வொரு விவரமும் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டுச்சு. எல்லாமே இந்த ஒரு வரியில தான் ஆரம்பிச்சது. சித்தம் மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். இது சீனாய் மலையில மோசேவுக்கு கடவுளால நேரடியா கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. பார்க்க சாதாரணமா தெரியிற இந்த ஒரு வாக்கியம்தான் வரலாற்றோட மிக முக்கியமான பொருட்கள்ல ஒன்னோட பிறப்புக்கு காரணமா இருந்துச்சு. இதோட விவரங்களை பாருங்களேன். இது ஏதோ சும்மா ஒரு மரப்பெட்டி கிடையாது. இதை எப்படி செய்யணும்னு எவ்வளவு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சித்திம் மரத்தால செய்யப்பட்ட, உள்ளையும் வெளியையும் சுத்தமான தங்கத்தால மூடப்பட்ட, ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு பொருளும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. இது வெறும் ஒரு கொள்கலன் இல்ல, அதுவே ஒரு கலைப்படைப்பு, ஒரு புனிதமான பொருள். இதுல பயன்படுத்தின பொருட்களையே ஒரு கதை சொல்லுது தெரியுமா? சித்திம் மரம். அவங்க பயணம் செஞ்சு அந்த பாலைவனத்துல வளரக்கூடிய ரொம்ப நாள் உழைக்கிற ஒரு மரம். இது அவங்களோட பயணத்தோட கடினத்தன்மையை குறிக்குது. பசும்பொன் சொல்லவே வேண்டாம், தூய்மையையும் தெய்வீகத்தையும் குறிக்குது. இந்த பொருட்கள் எல்லாமே இந்த பேழோட முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமா நமக்கு உணர்த்துது. இந்த தகவல்கள்லாம் கற்பனை கிடையாது. இது எல்லாமே திருவிவிலியத்தோட விடுதலை பயணம் புத்தகத்திலிருந்து வருது. அங்கதான் இந்த விரிவான அறிவுறுத்தல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று மூலம்தான் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த முழு கதைக்கும் அடித்தளமா இருக்கு. சரி, பேழையே செஞ்சாச்சு. ஆனா அது சும்மா ஒரு மூலையில வச்சு பூஜை மட்டும் பண்ணல. அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நோக்கம் இருந்துச்சு. அது இஸ்ரேல் மக்களோட மிகப்பெரிய சொத்தா மட்டும் இல்ல, அவங்களோட மிகப்பெரிய ஆயுதமாவும் மாறுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு போர்க்களத்துல நிக்கிறீங்க. உங்க படைகளுக்கு முன்னால கடவுளே இருக்காருன்னு ஒரு உறுதியான உணர்வு உங்களுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? இஸ்ரேல் மக்களுக்கு அந்த பேழை அததான் செஞ்சது. அது அவங்க தைரியத்தை வானளவுக்கு உயர்த்துச்சு. அதே நேரத்துல எதிரிகளோட இதயத்துல ஒருவிதமான பேரச்சத்தை விதைச்சது. நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஒரு வரி போதும் அந்த பேழை வந்தா என்ன மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும்னு சொல்ல. அதோட பிரசன்னம் மட்டுமே போர்க்களத்தோட போக்கையே மாத்திர அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது எதிரிகளோட மன உறுதியை கொலைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகவும் இருந்துச்சு. பல போர்கள், பல இடப்பெயர்வுகள், இதுக்கெல்லாம் அப்புறம் கடைசியா அந்த பேழைக்கு ஒரு நிரந்தர வீடு கிடைச்சது. இது அதோட வரலாற்று பயணத்தோட உச்சகட்டம்னே சொல்லலாம். பல வருஷ பயணத்துக்கு அப்புறம் அரசர் சாலமோன் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினார். அதோட இதய பகுதியான பூமியிலேயே மிக புனிதமான இடமா கருதப்பட்ட கருவறைக்குள்ள இந்த பேழை வைக்கப்பட்டுச்சு. பாலைவனத்திலேயும் போர்க்களத்திலேயும் அலைஞ்சு திரிஞ்ச அந்த புனித பொருள் இறுதியா அதுக்குரிய இடத்துக்கு வந்து சேர்ந்த தருணம் அது. கருவறைங்கிறது சாதாரண அறை கிடையாது. அது பரிசுத்தத்தின் பரிசுத்தம்னு அழைக்கப்பட்டுச்சு. அங்க பிரதான குரு மட்டும்தான், அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் உள்ள போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த பேழை வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு கொடுக்கப்பட்ட உச்சகட்ட மரியாதையையும் புனிதத்தன்மையும் காட்டுது. சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? தங்கமா, வைரமா? ஆச்சரியமா இருக்கு பாருங்க. சாலமோன் காலத்துல அதுக்குள்ள ரொம்ப எளிமையான ஒரு பொருள்தான் இருந்துச்சு. மோசே சீனாய் மலையில வாங்கின 10 கட்டளைகள் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள். அவ்வளவுதான். அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உடன்படிக்கையோட நேரடி சான்றா இருந்துச்சு. பேழை அதோட புகழோட உச்சத்துல இருந்துச்சு. சாலமோனோட ஆலயத்துல ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா அப்புறம் அது காணாம போயிடுச்சு. கதையோட இந்த பகுதி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களையும் வரலாற்று ஆசிரியர்களையும் குழப்பத்துல ஆழ்த்திட்டு இருக்கு. நாம பைபிள்ல அதோட பயணத்தை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். விடுதலை பயணம் புத்தகத்துல அதோட உருவாக்கம், சாமுவேல் அரசர்கள் புத்தகங்கள்ல போர்க்களத்துல அதோட சக்தி, அப்புறம் சாலமோன் கோயில்ல பிரதிஷ்டை. ஆனா குறிப்பேடு புத்தகத்துக்கு பிறகு அந்த தடம் திடீர்னு நின்னுடுது. ஒரு பெரிய பதிலில்லாத கேள்விக்குறி உருவாகுது. கதை பாதிலேயே நின்னு போன மாதிரி இருக்கு. யோசியா ராஜாவோட காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை தான் பேழைய பத்தின தெளிவான கடைசி குறிப்புகள்ல ஒண்ணு. இத சொன்னதுக்கு அப்புறம் பைபிள்ல அத பத்தி ஒரு மௌனம். பாபிலோனியர்கள் எருசலேம் அழிச்சப்போ அதுவும் அழிஞ்சு போச்சா, இல்ல யாராவது அதை பாதுகாக்க எங்கேயாவது மறைச்சு வச்சாங்களா, யாருக்குமே தெரியாது.
நாம அதோட பிறப்ப பார்த்தோம், அதோட சக்திய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அது இருந்த இடத்தையும் பார்த்தோம். ஆனா அதோட முடிவுதான் இன்னிக்கும் நம்மள கவர்ந்து இழுக்கிற ஒரு பெரிய கேள்வி. உடன்படிக்கை பேழையோட கதை பதில்களை விட அதிகமான கேள்விகளை நமக்கு விட்டுட்டு போகுது. இது ஒரு வரலாற்று பொருளோட கதை மட்டும் இல்ல, இது நம்பிக்கை, சக்தி, அப்புறம் இழப்போட கதை. ஒருவேளை அதோட உண்மையான மதிப்பு அது இப்ப எங்க இருக்குங்கிறதுல இல்ல, அது எதை குறிக்குதுங்கிறதுல இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?